ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் டைகர் ப்ரான் வச்சு பிரியாணி பண்ணுறது தான். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நாங்கள் டைகர் ப்ரான் வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். தவறுமா எவ்வளோ பெரியரா, நல்லா என் கை எவ்வளோ பெருசு பாருப்பா. நல்லா பெரிய பெரியரா, எல்லாமே நல்லா பெருசு. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு, நல்லா குட்டு குட்டாக இருக்குது. தவறுமா எவ்வளோ பெருசாக இருக்குது, பெரிய பெரியரா. வாங்க இதை வச்சு நம்ம எப்படி பிரியாணி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைகர் ப்ரான் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான கரம் மசாலா ஐட்டம். வாங்கம்மா எறா பிரியாணி பண்ணலாம். லெமன் விட்டுக்கலாம், பாதி லெமன் தான். நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எறாவை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லெமன்லாம் விட்டாச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். வாங்கம்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோமா. கொஞ்சம் போல் நெய் போட்டுக்கலாம். வாங்கம்மா பட்டை லவங்கலாம் போட்டு தாளிக்காத்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் சோப்பு போட்டுக்கலாமா. வாங்கம்மா வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 300 கிராம்மா. 3/4 கிலோ எறாக்கு 300 கிராம் வெங்காயம் போட்டுக்கிறோம். 3 டம்ளர் அரிசி போட்டுக்கிறோம்மா. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா. இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியமான தக்காளி மாதிரி நல்லா இவ்வளோ பெருசு இருந்தது, ஒன்றே ஒன்று. இப்படி புதினா போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடுறோம்னா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுமா. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான். தனி மிளகாத்தூள்மா ஒரு 1/2 ஸ்பூனு. ஏன்னா பச்சை மிளகா ஒரு 4-5 போட்டுக்கிறோம். ஒரு காஷ்மீர் மிளகாத்தூள்மா ஒரு ஸ்பூனு, குட்டி ஸ்பூன் தான். தேவையான உப்பு போட்டுக்கிறோம்மா. கொஞ்சம் மஞ்சப்பொடி வேலை போட்டு தான் மஞ்சப்பொடி கழுவிட்டேன். இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம்மா, ஸ்மெல் வராது. ஆனால் நல்லாயிருக்கும். எறா பிரியாணினாலுமே மட்டன் பிரியாணியோட எறா பிரியாணி சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே எறா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வதங்கிட்டோம்மா, போட்டுக்கலாமா. வாங்கம்மா எறா போட்டுக்கலாம். லெமனும் உப்பு எண்ணெய் போட்டு கலரி வச்சுருந்தோம்மா. இப்போ இதில் போட்டுக்கலாம்.
கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ தண்ணி போட்டுக்கலாம். மூணு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ். 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேம்மா. 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அதில் எண்ணெய், தக்காளி, தயிர்லாம் போட்டுக்கிறோம், சரியாக இருக்கும்மா. வாங்கம்மா, நல்லா கொதிச்சிட்டு அரிசி போட்டுக்கலாம். வாங்கம்மா, அரிசிக்கு போட்டாச்சு. இதை பாருங்க, நல்லா வாசனையாக இருக்குதும்மா. உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் முந்திரி வறுத்து வச்சிருமா. முந்திரி திராட்சை போட்டோம்னா கொஞ்சம் புதினா போட்டோம்லாம். கொஞ்சம் லெமன் பேந்திக்கலாம். பாதி லெமன்மா. பாதி லெமன் வந்து இறால ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ பாதி போட்டுறேன், போதும். மூடிடலாமா, குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வந்தால் எடுத்துடலாமா. டேஸ்ட் பண்ணி பாருங்க அத்தை எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இறா பாருங்கள். ஒரு இறா இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குதும்மா. இந்தமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கம்மா. இறா பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும். மட்டன் பிரியாணியோட இறா பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கையில் கிள்ளோட ஒரு துண்டு வர மாதிரி இருக்குது. சூப்பராக வந்துருக்குல்ல, செம்ம சூப்பர், ரொம்ப டேஸ்ட்மா. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது டைகர் ப்ரான் பிரியாணி. நீங்களும் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது, ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணியை.